நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். எப்போ பார்த்தாலும் ரவையில் உப்புமாவு கேசரி இதையே செஞ்சு சாப்பிட்னு இருக்கிறோம். இன்றைக்கி கொஞ்சம் வேறு மாதிரி தக்காளி கிச்சடி செய்ய போகிறோம். ஆனால் அது டேஸ்ட்டும் சுவையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்களையும் கேட்டு சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சடிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, 2 தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பெரிய சைஸ் 2 வெங்காயம் இது போல் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். இது கூட கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கொஞ்சமாக இஞ்சி திருவி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுங்க, வேணான்னா போட தேவையில்லை. போட்டால் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கூடவே குட்டி குட்டியாக நெருக்கி வச்சு தக்காளி பழம் ஒன்று இது நல்லா கொஞ்ச நேரத்துக்கு இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரவை கொட்டிக்கலாம். $250 கிராம் ரவை போட்டுனுக்குறோம். அதுக்கு 750 கிராம் தண்ணி வைக்கணும். இப்போ 1 டம்ளர் ரவை போடுறோன்னா அதுக்கு 3 டம்ளர் தண்ணி. நம்ம பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுருக்குறோம், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இது போல் கலக்கி விட்டுங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. தேவைக்கேற்ற உப்பு.
இப்போவே இறக்கலாம். சுவையான தக்காளி கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டான ருசியான பதத்தில் வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வச்சுட்டு கொஞ்சமாக நெய் அது மேலே விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நாக்கில் வச்சு தான் தொண்டையில் போய் இறங்கி வயிற்றுக்குள்ளே போயிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க இது. இது சாம்பார் ஊற்றினும் சாப்பிட்லாம், சட்னி இருந்தாலும் ஊற்றினும் சாப்பிடுங்க. ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டுமே இல்லை, நான் வெறும் தக்காளி கிச்சடி வரையும் தான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதே தாங்க கேட்பாங்க. நாம் அடுத்த சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க.